வணக்கம். விளம்பரம் என்னும் வேட்டைக்காரன், அவனிடம் பலியாகும் பார்சனங்கள். ஆதிகாலம் தொட்டு அடியேன் உணா அரிசியும் அது சார்ந்ததும் அன்றெல்லாம் வரா நீரிழிவு அண்மை காலமாய் வந்ததெப்படி என எழுப்பினாயா வினா. எந்த இடம் எழுப்பினேன் நான், எந்தையும் ஒன்றுரைத்தார். எம்முனா இது அல்ல, சோளமும் கம்பும் சோறாக்கி உண்டோம், சோதனை வரவில்லை உடலுக்கென சொல்லி முடித்தார் எந்தை. வரலாறு வழிநடத்தியது எம்மை. அரிசியின் அமைவிடம் அடியே நிலமே, அன்னையின் மார்பில் ஆட்கொள்ளி விடமா என கேட்ட கேள்விக்கு பதில், நீரிழிவு வந்தது அரிசியில் அல்ல, அரசியலில். ஆம், அரசியலில். கையில் குத்திய அரிசியில் நஞ்சில்லா நார்சத்து நன்மை பயந்தது. அரிசி விற்பனை அடுத்தவன் கைக்கு நகர விளம்பரம் நம்மை நோக்கி நகர்ந்தது. அரிசியில் நிறம் பார்க்க ஆட்கொள்ளி விடமாக 10ல் பாதி நீரிழிவு நோயாளி. அரசுகள் அவனுக்கு இரகசிய பங்காளி. பங்காளி பாதகம் முடியவில்லை. பாதகம் செய்தான் பங்காளி. அதுதான் அரிசியில் கலப்படம். இது செவிவழி செய்தி அல்ல, செறிவூட்டப்பட்ட அரிசி வந்தது. சரக்கு மற்றும் சேவை வரி சமூகம் அறிந்ததே. அரிசியின் அளவு 25 என்றால் அவ்வரி இல்லை. கிலோ 26 மன்னிக்கவும், அரிசியின் அளவு 25 என்றால் அவ்வரி, கிலோ 26 என்றால் ஏதுமில்லை வரி. அந்த 1 கிலோதான் உனக்கான யமன். இதற்கு என்னதான் தீர்வென்றால், நம் உணவு நம் உரிமை. தற்சார்பு கொள்கையே தலைசிறந்த வழி. நன்றி.